மாஸ்டர், ஒரு பொதுவான சந்தேகங்க மாஸ்டர். இப்போ வந்து சில விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்குது. ஸோ அந்த நடக்கிற விஷயங்கள் நம்ம அதோடைய போக்கில் விடுறோம். இல்லை அதோடைய தீர்வு எப்படி இருந்தாலும் நம்ம அதோடைய போக்கில் விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க அஹ், அந்த அந்த ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கோம். அப்போ அகெயின் நம்ம அதை விட்டு வெளியே வந்துட்டோம். திரும்பவும் இருந்துட்டு சம்மந்தப்பட்டவங்க இப்போ நான் அந்த இஷ்யூவில் உள்ள இன்வால்வ் இருக்கேன்னா அது என்னை மையப்படுத்தி தான் நடக்குது மாஸ்டர். இப்போ நான் அதை விட்டு வெளியே வந்தாலும் சுற்றி இருக்கவங்க நான் அந்த விட மாட்டேங்கிறாங்க. அஹ் பெரியவங்களோ இல்லை யாராக இருந்தாலும் சரி திரும்ப அதை ஒரு ரிமைண்ட் பண்ணி திரும்ப அதை பற்றி பாரு அதை பற்றி பாரு. ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணுறப்ப ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன கல், அதாவது ஒரு யானையுடைய காதில் ஒரு கட்டெரும்பு இல்லை ஒரு எறும்பு போனால் எப்படி அந்த யானை வந்து இது பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ ஒரு சில நாட்களாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க மாஸ்டர். இதை தாண்டி தாண்டி வரேங்க மாஸ்டர். இருந்தாலும் திரும்ப அந்த சூழ்நிலையை வந்து பிடிச்சி உள்ள எடுத்துகிட்டு போயிடுதுங்க மாஸ்டர். இப்போ இதிலேருந்து எப்படிங்க மாஸ்டர் ஒரு விஷயத்தை வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி இதில் எப்படி நம்ம டிசைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அடுத்து இம்ப்ரூவ் ஆகணும் மாஸ்டர்? இது கேட்கணுன்னு கொஞ்ச நாள் நினச்சிட்டு இருந்தாங்க மாஸ்டர். சரி இருந்தாலும் அது சரி பார்ப்போம் எப்படி சூழ்நிலை இருக்குது, நம்மளை எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துங்க மாஸ்டர். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் பாப்பா வாட்ச் பண்ணுறேன். சில விஷயங்கள் அவங்க பேசுகிறப்ப அது விட்னஸாகவும் பார்க்குறப்ப அப்படியே ஹார்ட்லேருந்து அந்த 6ஆம் பாயிண்ட்டுக்கு மேலே தொப்புள் இதுக்கு அப்படியே உள்ளே இறங்குதுங்க மாஸ்டர். அது நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்கலாம், இல்லை நமக்கு அது விருக்குன்னு இருக்கிற மாதிரி, இல்லை நமக்கு பிடிக்காதுன்றதை விட அது நம்ம சுற்றி இருக்கவங்கள பாதிக்கிற விஷயமா இருக்கலாம்ன்ற ஒரு தாட் மாஸ்டர். இப்போ ஏபி 2% இருக்காங்க. ஏ பண்ணுற விஷயம் வந்து என் வழியாக பி வந்து சி அட்டாக் பண்ணுது. சி பண்ணுறது என் வழியாக திரும்ப இந்த பக்கம் போகுது. அப்போ வந்து ரெண்டுக்கும் மீடியமே நான் தான் இருக்கேன் மாஸ்டர். இப்போ இந்த மீடியம் கட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலை அப்படியே அதை இழுத்து வச்சுட்டே இருக்குங்க மாஸ்டர். இது வந்துட்டு நானும் சரி எதுவும் நைட்டும் யோசிச்சுட்டே இருந்தாங்க மாஸ்டர். இதுக்கு எப்படி தீர்வு கிடைக்குமான்னு சரி யோசிச்சு மாஸ்டர். எந்த ஒரு இதுவும் எனக்கு எதுவும் தோணலைங்க மாஸ்டர். ஸோ இதோடைய வெளிப்பாடு தான் இந்த ஆடியோ பதிவுங்க மாஸ்டர். உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு நன்றிங்க மாஸ்டர். நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க மாஸ்டர். உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு நன்றி. ஆனந்தம் பொங்கட்டும் மாஸ்டர். நன்றிங்க மாஸ்டர். மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர். ஆனந்தம் பொங்கட்டும் மாஸ்டர். நேற்று அந்த ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க மாஸ்டர். அதுக்கு எதுவும் வழிகாட்டுதல் இருந்தால் சொல்லுங்கள் மாஸ்டர். அந்த சூழ்நிலை சுற்றிட்டு இருக்குங்க மாஸ்டர். நன்றிங்க மாஸ்டர். ஆனந்தம் பொங்கட்டும். தம்பி ஏன் குழப்புற, ஏன் சுற்றி வலிக்கிற? 2 சமாச்சாரம் தான். கல்யாணம் ஆன பையனுக்கு 2 ஒன்று பெற்றவங்க, இன்னொன்று பொண்டாட்டி சைடு. 2 பக்கம் சிக்கல் இருக்கும். அவள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு வந்திருப்பா, நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க. அவங்க உங்கள் சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆக மாட்டா, நீங்கள் அவங்க சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகிறது சிரமமாக இருக்கும். ஆண்கள் தான் பெரும்பாலும் அடாப்ட் ஆகி போவாங்க. ஒரு காலத்தில் தான் 100 வருஷத்துக்கு முன்னால் தான் பெண்கள் அடாப்ட் ஆகி இருந்துகிட்டு இருந்தாலாம். இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு. அதை ஆண்கள் அடாப்ட் ஆகி போகலான்னா அவங்க ஈகோ ஒருத்துக்காக 2வது பெற்றவங்க விட மாட்டாங்க. இந்த சிக்கல் இருக்கும். இதில் மாடி தடுமாறுறேன்னு நினைக்கிறேன். தான் ஏபிங்கிறதெல்லாம். அதாவது ஒரு சமாச்சாரத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் லௌகீக வாழ்க்கையில் வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஆன்மீக வாழ்க்கைக்கு போவேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது சமுதாயத்தால் அறிவு அதை பற்றின நாலேஜ் இல்லாதனால சொல்லி வைக்கப்பட்ட ஒரு இது. ஆன்மீகத்துக்குள்ளே தான் லௌகீகம் இருக்குது. இந்த உலக அண்ட சராச்சரமாக இல்லை இயக்கமும் எதில் இருக்குது? சிவத்துக்குள்ளே தான் இருக்குது. சிவன் ஒரு பேரை வச்சுக்கோ, சும்மா ஏதோ ஒரு சமாச்சாரம் வச்சுக்கோ, ஒன்றுமில்லாத சமாச்சாரம் வச்சுக்கோ, அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அப்புறம் இது வேறு அது வேறு எப்படி இருக்கும்? பஞ்சபூதங்களாகட்டும், உலகங்களாகட்டும், மிருகங்களாகட்டும், மனிதர்களாகட்டும், காமமாகட்டும், காதலாகட்டும், வாழ்க்கையாகட்டும், பணமாகட்டும், எல்லாம் இதுக்குள்ள இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு சமாச்சாரத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இது வேறு அது வேறுன்னு உன்னால் எப்படி பிரிக்க முடியும்? சின்னதை புரிஞ்சதோட பெருசு புரிஞ்சு போச்சுன்னா சின்னது அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நமக்குள்ளே அடக்கமாயிடும். ஆன்மீகத்தை ஒருத்தன் தெளிவாக தரமாக புரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவனுக்கு வந்து லௌகீக வாழ்க்கையில் தான் ஆசை, ஆனால் தான் நினச்ச மாதிரி வாழ்க்கை இல்லை. நீ இருக்கிறன்னு வச்சுக்கோ, நீ நினச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற. உங்கள் அம்மாவோ உங்கள் பொண்டாட்டியோ மாமனாரோ மாமியாரோ ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி தான் நினைக்கிறாங்க. உங்கள் அம்மாவும் அதே தான் நினைக்குது, உங்கள் அப்பாவும் அதே தான் நினைக்கிறார். நான் நினச்ச மாதிரி இருக்கணும், நான் நினச்ச மாதிரி என் பையன் இருக்கணும், நான் நினச்ச மாதிரி என் மருமகன் இருக்கணும். உங்கள் பொண்டாட்டியும் அதே தான் நினைப்பான். நான் நினச்ச மாதிரி எங்கள் புருஷன் இருக்கணும், நான் நினச்ச மாதிரி எங்கள் மாமியார் இருக்கணும், நான் நினச்ச மாதிரி எங்கள் மாமனார் இருக்கணும். மாமனார் தான் நினைப்பான். சுற்றி இருக்க அத்தனை ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வாழ்கிற அத்தனை பக்கத்து வீட்டுக்காரனாகட்டும், ஃப்ரெண்டாகட்டும், உன் ஃப்ரெண்டு கூட அதான் நினைப்பான். நான் நினைக்கிற மாதிரி இவன் இருக்கணும்னு நினைப்பான். ஒவ்வொருத்தரும் தான் நினைக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தான் நினைப்பாங்க. ஸோ சிக்கலை தான் இந்த லௌகிக வாழ்க்கையில். சரி, நான் நினைக்கிற மாதிரி இல்லை, மற்றவங்க நினைக்கிற மாதிரி நான் இருந்துக்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைப்பான். உங்கள் அம்மா ஒரு மாதிரி நினைக்கும், உங்கள் அப்பா ஒரு மாதிரி நினைப்போம், பொண்டாட்டி ஒரு மாதிரி நினைக்கும், மாமனார் ஒரு மாதிரி, மச்சின ஒரு மாதிரி, சகல ஒரு மாதிரி நினைப்பான். நீ யாருக்கு அவ்வளவு? ஸோ நீ நினைக்கிற மாதிரி நீ வாழ்ந்தாலும் அவங்களோட பிரச்சனை. அவங்க நினைக்கிற மாதிரி வாழலாம், நம்ம நினைக்கிறத விட்டுறலான்னு சொல்லி நீ விட்டுட்டீங்கனாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைப்பான். வடக்கு ஒருத்தர் போகணுமா, ஒருத்தன் தெற்க ஒருத்தர் போகணுமா, ஒருத்தர் கிழக்க போகணுமா, ஒருத்தர் மேற்க போகணுமா, நீ எங்கே போவ? ஸோ ஆன்மீகங்கிறது
நீ நினைக்கிற மாதிரியும் வாழ்கிறதில்ல, அவன் நினைக்கிற மாதிரியும் வாழ்கிறதில்ல. ரெண்டுமே இல்லாமல் அது வாழ்க்கையாக வாழ்கிறது. அந்த தன்மைக்கு போகும்போது ஒன்று அந்த தன்மையால் கவரப்பட்டு அந்த வைப்ரேஷனுக்கு அடாப்ட் ஆவாங்க, அல்லது இந்த மாதிரி இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீ என் வாழ்க்கை உதாரணம் என்னை பார்த்துக்கலாம். இப்போ சொந்த பந்தம், சமாச்சாரம், போக்குவரத்தெல்லாம் எவ்வளோ பெருசு. ஆனால் அதுக்காக ஒரு சில ப்ரிவென்ஸ் எடுத்து அவன் ஆரம்பத்தை எடுத்து நம்ம போராடி தான் அவன் எல்லாம் தான் இருக்குது. யாராவது நீ டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா? எனக்கு நானும் இடைஞ்சல் இல்லை, பிரத்தியாருக்கும் நான் இடைஞ்சல் இல்லை, பிரத்தியாரும் எனக்கு இடைஞ்சல் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடும். பழகிக்குவாங்க மக்கள். நீ வந்து கோவிட் தடுப்பூசி போட்டால் தான் உனக்கு ரேஷன் கடையில் இது போடுவோம், இல்லைன்னா ரோட்டில் போலீஸ்காரன் பிடிப்பான், இன்சூரன்ஸ் இருக்கா, என்ன ஆர்சி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கோவிட் தடுப்பூசி போட்டு சர்டிஃபிகேட் இருக்காம்மா, இல்லைன்னா பிடிச்சி ஃபைன் போடுவான், இல்லைன்னா 1000 ரூபா ஃபைனுமா, உனக்கு அரிசி இல்லைம்மா, டிக்கெட் புக் பண்ண முடியாது ஃப்ளைட்டில், அப்போ மூடிட்டு போடுறோம். அப்போ ஒரு அந்த மாதிரி ஒரு வேறு வழியே இல்லைங்கிற ஒரு சூழல் வரும்போது நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி இருக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு இதுக்கு மனிதர்கள் பழக்கப்பட்டாங்கன்னா செய்வாங்க. பழக்கப்படுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஏற்று பேசிட்டு அது இதுன்னு பண்ணிட்டு கொஞ்சம் போராட்டம் அது இது நடக்கும். கொஞ்சம் காலத்தில் மக்களை பழக்கப்படுத்திட்டோம்னா மக்கள் எல்லாம் அதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. ஹெல்மெட் போடும்போது ஃபஸ்ட்டு எகென்ஸ்ட் பண்ணாங்க, சீட் பெல்ட் போடுறதுக்கு எகென்ஸ்ட் பண்ணாங்க. பட் ஒரு பவர் இருக்கிறவங்க பண்ணி தான் அவனு சொல்லி அவனை எப்படி இப்படிலாம் மிரட்டுவான், ஃபைன் போடுவான், ஜெயிலுமா அதுமா மிரட்டி கிரட்டி பேப்பர்லையும் டிவிலையும் போட்டு அவனை செய்ய வச்சுன்னா கொஞ்ச நாள் மக்கள் அதுக்கு பழகிக்குவாங்க. மனம் அந்த மாதிரி, மக்கள்னால் மனம் அந்த மாதிரி, மனிதனும் அதே மாதிரி தான். ஸோ கொஞ்ச நாள் நீ அந்த ஆன்மீகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா மனிதர்கள் பழகிக்குவாங்க. எல்லாரும் சுற்றி ஆயி அப்பன் சித்தப்பன் பெரியப்பா மச்சான் பொண்டாட்டி எல்லாருமே இவன் இப்படி தானே அதுக்கு தகுந்த மாதிரி பழகி அதுக்கு மாதிரி வாழ்க்கை அமைச்சு அது பாட்டு ஸ்மூத்தாக போயிடும். அதுக்கு நீ காலங்களை போடணும், உழைப்பை போடணும். என்னது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பெரும்பாலான மனிதர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கொஞ்ச நாள் அவன் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவான். பொண்டாட்டிக்கு தகுந்த மாதிரி மாறிப்பான், அவன் நடிக்க ஆரம்பிச்சிருவான், அவன் சுயத்தை இழந்துருவான். அம்மாவுக்கு தகுந்த மாதிரி, அப்பனுக்கு தகுந்த மாதிரி, மாமனாருக்கு தகுந்த மாதிரி அப்படியே நடைப்பினமாக இருந்துகிட்டு இருப்பான். அவன் யாருன்னு அவனுக்கு தகுந்த மாதிரி என்னென்னு அவனுக்கு தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரும்பாலான மனிதர்கள் டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும், நான் நினைக்கிற மாதிரி தான் டாமினேட் பண்ணிட்டு நரகத்திலே இருப்பாங்க. பொண்டாட்டி நினைக்கிற மாதிரி புருஷனாக இருக்க முடியாது, புருஷன் நினைக்கிற மாதிரி பொண்டாட்டியில் இருக்க முடியாது. 2 பேரும் காணாமல் போய் அர்த்தநாரீஸ்வரராக மாறினா தான் 2 பேர்த்துக்கு சுகம். ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் போராடிட்டு நரகத்திலே இருப்பாங்க. ஒன்று பொண்டாட்டியை ஃபோர்ஸ் பண்ணி நரகத்திலே வாழ்ந்து சோகம் துக்கத்திலே வாழ்ந்துட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், கடைசி ஒரு கட்டத்தில் தளர்ந்து போய் தான் யாருங்கிறதே மறந்து போய் அம்மா கூப்பிட்டா அம்மா பக்கம் போவான், பொண்டாட்டி கூப்பிட்டா பொண்டாட்டி பக்கமாக அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்பான். இவனும் விஷயம் நிம்மதியாக இருக்க மாட்டான். அவன் நரகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பான், இவன் ஒரு வெறுமையில் வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த மாதிரி தான் இந்த சமுதாயம் இருக்குது. சமுதாயத்தில் இருக்க மக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி ஒன்று தனக்குத்தானே நரகத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. ஏன்னா தனக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறனால தனக்குத்தானே நரகத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. இன்னொரு சிலர் ஒன்றும் செய்ய முடியாது, கையாளாகத்தனமாக மாதிரி போய் வெறுமையில் வாழ்கிறாங்க, இழுக்கிற பக்கம் போயிட்டுருக்குறாங்க. பெரும்பாலும் ஆண்கள் அதில் மாட்டிக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் ஆண்கள் தான் நினச்சபடி நடக்குன்னு நினைக்கிறாங்க, பிற்காலத்தில் மாட்டிக்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆரம்ப கட்டத்திலே பெண்கள் ஆண்களை இது பண்ணிடுறாங்க. 2 பேருக்கும் வாழ்க்கையில் ஒரு புரிதல் இருந்தால் 2 பேர் சேர்ந்து நான்கிறது இல்லாமல் இருந்தால் அது வேறு மாதிரியான இருக்கும் வாழ்க்கை உங்களோடது. சொந்தமோ பந்தமோ ஐயோ அப்போனா 2வது சமாச்சாரம். நீங்கள் 2 பேர் சேர்ந்துட்டீங்க, ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றீங்க. உங்களுக்கான வாழ்க்கை என்னங்க நீங்கள் திட்டமிடணும், செயல்படுத்தணும். உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் 2 பேர் சேர்ந்து இனிதாக வாழணும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து செல்வது வாழ்க்கை. ஆயப்பா மாமனார் மேலே கூட சப்போர்ட்டுக்கு தான். அவங்களையும் கொண்டாந்து உங்களோட விட்டுக்கிட்டுனா, சித்தம் பெரியவங்க எல்லாத்தையும் சொந்தக்காரங்களாம் விட்டுக்கிட்டுனா அவங்க சொல்கிற மாதிரிலாம் வாழ முடியாது. புரியுதுங்களா? சிக்கல் வந்துடும். அது 2 பேர்த்துக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். கணவன் மணி நல்ல புரிதல் இருந்து நீங்கள் வாழ்ந்தால் தான், அது அதினாரிசல் தன்மையோடு வாழ்ந்தால் தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் லௌகீக வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதோட பெரிய விஷயம் தான் ஆன்மீக வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறது. பட் ஆன்மீக வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணால் லௌகீக வாழ்க்கை அதுக்குள்ளே அடங்கும். அது ரொம்ப ஆனந்தமானதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அமையும். ஆன்மீக வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண ஒருத்தனுக்கு அவன் கேட்காமையே எல்லாம் கிடைக்கும். அவனுக்கு தகுந்த பொண்டாட்டி அமையும், அவனுக்கு தகுந்த வீடு வாசல் தொழில் எல்லாம் அமையும். அவனுக்கு தகுந்த வைப்ரேஷன் இருக்கிறோம் அமைவாங்க. வைப்ரேஷனாவது வெளியே போயிடுவாங்க. மாமனாரோ மாமியாரோ யாரோ ஒருத்தர் செட் ஆகலைனாக்கா அவங்களோட டச் எல்லாம் போயிடும். தொல்லை இருக்காது அவனுக்கு. அந்த மாதிரி அமையும். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம இல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, அல்லது லௌகீக வாழ்க்கையில் சமுதாயம் சார்ந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, பிரச்சனை. லௌகீக வாழ்க்கைனால பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். தினந்தோறும் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். தூங்கி எந்திரிச்சோன்னே பிரச்சனை இருக்கும், படுக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும். அது நம்ம கர்மா பிரகாரம் எல்லாம் அமையறனால, பொண்டாட்டி புள்ள குட்டியெல்லாம் கர்மா பிரகாரம் அமையனால அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறது அட்டாச்மெண்ட்ஸ் வேண்டாம், எக்ஸ்பெக்ட் பண்ணாத, அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லுது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இரு. இது வேணும் அது வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற? என் பொண்டாட்டி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் அம்மா இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், என் மாமனார் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற? இருக்கிறதான் மாற்ற முடியாது இல்லையா? மூக்கு நீளமாக நல்லாயிருக்கும், ஜெயக்குமார் கொஞ்சம் வளர்த்தியாக நல்லாயிருக்கும், கொஞ்சம் குண்டாக நல்லாயிருக்கும், முடியாது இல்லையா?
அமைஞ்சிருச்சு, வரதை ஏற்றுக்கு, ஆண்டவன் கொடுத்தான்னு நினச்சி ஏற்றுக்கு. எதாக இருந்தாலும் ஆண்டவன் கொடுத்தான், அவன் கொடுத்தான்னு சொல்லி எதாக இருந்தாலும் ஏற்றுக்கு. இது வேணும் இது வேணும் எதிர்பார்க்காத. இப்படி நடந்திருந்தால் பரவாயில்ல, அப்படி நடந்திருந்தால் பரவாயில்ல எதிர்பார்க்காத. நடக்கிறத அப்படி அக்செப்ட் பண்ணிக்க, எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. அதுக்கு வாழ்க்கையில் லட்சியம்னு ஒன்று இருக்கணும். லட்சியம்னு ஒன்று இருந்தால் தான் அதை நோக்கி நம்ம போக முடியும். லட்சியத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, லௌகிக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு இலக்கு இருக்கணும். ஆரம்ப கட்டத்தில் இலக்கு அடையிற வரைக்கும் இலக்கு இருக்கணும். நீ பணம் சம்பாதிக்கணும், இல்லாத வேலைக்கு ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும், புகழ் சம்பாதிக்கணும், வீரம் வெற்றி எந்த சமாச்சாரம் வந்தாலும் அது ஒரு இலக்கை வச்சு நீ பயணித்தா தான் முடியும். அப்போ அந்த இலக்கு மட்டுமே குறிக்கோளாக இருக்கும். சைடில் வரக்கூடிய எந்த இடைஞ்சலை பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டே இருக்கணும். ஃபுட்பால் விளாட்றவனுக்கு ஃபுட்பாலை கொண்டு அந்த ஓட்டைகளை போஸ்ட்டுக்குள்ளே போடுறது மட்டும்தான் குறியாக இருக்கும். பேஸ்கெட்பால் விளாட்றவனுக்கு எப்படியாவது பாலை கொண்டு அந்த ஓட்டைகளை போடுறது தான் குறியாக இருக்கணும். மற்றபடி இடையில அங்கே அவன் கை தட்டுறான், ஒருத்தன் விசில் அடிக்கிறான், உன் பேரை சொல்லி கூப்பிட்றான், ஒருத்தங்க பாஸ், இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சால் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையும் அந்த மாதிரி தான். பொண்டாட்டி இங்கே அடிக்கிறா, புருஷன் அங்கே அடிக்கிறான், மாமனார் அடிக்கிறான், அப்பா அடிக்கிறான், ஆய் அடிக்கிறான், தங்கச்சி அடிக்கிறா, அக்கா அடிக்கிறான்னு இருந்தீங்கன்னா லட்சியத்தை அடைய முடியாது. நீ பாட்டு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கணும், சைடில் இருக்கணும் கவலைப்படாமல். ஆன்மீக வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான். ஒரு இலக்கும் ஞான முக்தின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ பாட்டுக்கு அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதுலேயும் உனக்கு இடைஞ்சல் வரும். கூட இருக்கனால இடைஞ்சல் வரும், சொந்த பந்தம், இந்த லவ்வியில் வாழ்க்கை அத்தனை பேர்த்தாலும் இடைஞ்சல் வரும், எக்ஸ்ட்ராவும் இடைஞ்சல் வரும். கூட என்னோட சிசிர்களால் இடைஞ்சல் வரும், குருவால் கூட இடைஞ்சல் வரும், பிற சக்திகளால் இடைஞ்சல் வரும், சூட்சும சக்தியால், கர்மானால் உனக்கு இடைஞ்சல் வரும். அதுலேயும் இடைஞ்சல் வர தான் செய்யும். ஆனால் இலக்கு அடைஞ்சிட்டேன், இலக்கு அடையிற ஒருத்தர் 30 வயசில் அடைஞ்சிடுவான், ஒருத்தன் 50 வயசில் அடைவான், ஒருத்தன் 70 வயசில் அடைவான், ஒருத்தன் அடையாமே போயிடுவான், செத்து போயிடுவான். இலக்கு எல்லாத்தினாலையும் அடைய முடியும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பிராப்தம் வேணும். இலக்கை அடைஞ்சவன்லையும் சொல்லி லௌகிக வாழ்க்கையில் இலக்கு அடைஞ்சவன் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டான். கேட்டது என்னவோ அது கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு திருப்தியின்மை ஏற்படும், திருப்தி இருக்காது. என்னடா இதான கருமம், இதுக்காக வருஷம் வேலை செஞ்சுன்றது இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்துங்க, உதாரணத்துக்கு அம்பானி எடுத்து பார்த்துங்க, டாட்டாவை எடுத்து பார்த்துங்க, எம்ஜிஆர் எடுத்து பார்த்துங்க, பேருக்கு பணத்துக்கு இவங்களை எடுங்க, பில்கேட்ஸ் எடுங்க பணத்துக்கு, வீரத்துக்கு ஒருத்தர் மாவீரன் அலெக்சாண்டர் எடுத்துக்கோங்க, நெப்போலியன் எடுத்துக்கங்க, வெற்றிக்கு நெப்போலியன் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் எடுத்துங்க. நீ வீரத்துக்கு ஒருத்தனை, வெற்றிக்கு ஒருத்தனை, அரசியலில் ஒருத்தன், சர்வீஸுக்கு ஒருத்தன், நெல்சன் மண்டேலா எடுத்துக்கோங்க, காந்தியடிகள் எடுத்துக்கோங்க. புற வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த லட்சியத்தை நோக்கி ஓடினதில் இவங்களாம் ஜெயிச்சவங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எடுத்துக்கோங்க. ஏதாவது சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்களா? இந்த குரூப்பில் ஒருத்தனை அது ஜெயிச்சதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைட் ஆனானா? எல்லாம் லட்சியத்தை அடைஞ்சவன். லட்சியத்தை அடையிறதே லட்சியத்தில் ஒருத்தன் தான். எல்லாத்தினாலும் மனிதர்கள் எல்லாத்தினாலும் லட்சியத்தை அடைய முடியறதில்லை. சாகும் போது ஏக்கத்தோடு சாகிறான். ஒரு சில லட்சியத்தை அடைஞ்சிடறான். லட்சியத்தை அடைஞ்சவனா சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் இருக்கான். அதே ஆன்மீக வாழ்க்கையில் அதே மாதிரி தான் லட்சியத்தை நோக்கி போகிறவன் நிறைய பேர் இருக்கிறான். அந்த மாதிரி லட்சியத்தை அடைஞ்சவன் வந்து எவனாவது அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கானா பாருங்க. லட்சியத்தை அடைஞ்சவன் அத்தனை பேரும் பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருப்பானுங்க. எதை எதிர்பார்த்து போகிறானோ அதை அடைஞ்சதுக்கப்புறம் பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருப்பான். புற வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்து போனானோ அதை அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் இருப்பான். வெறுமை மிஞ்சி போயிடும், நல்லா கர்மம் அப்படின்னு ஆகி போயிடும். அதனால நம்மளோட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. வாழ்க்கைக்கு முதல்ல லட்சியம் வேணும். லட்சியம் இல்லாத வாழ்க்கையில் பயணம் துன்பத்தை தான் கொடுக்கும். அப்போ லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை லௌகிக வாழ்க்கையில் லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, அதை நோக்கி போக ஆரம்பிங்க. இல்லை லட்சியம் வேணாம், ஒன்று வேணால் படம் தூக்கி சோத்தை தின்னமா, வந்தால் தூங்கணுமா, எருமாடு மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். பசிச்சா தின்னு, அறுப்பு வந்தால் நம்ம கூடு புள்ள பெற்று போடு, ஏதோ ஒரு வேலையை கடமைக்கு செய்ய போகணும், போயிட்டு இருக்க வேண்டியதான். பெரும்பாலானவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அனிமல்ஸ் அப்படி தானே வாழுது. பசிச்சா சோறு தேடி போய் திங்குது, அது பாட்டுக்கு இனப்பெருக்கம் பண்ணுது, தூக்கம் வந்தால் தூங்குது, சாவு வந்தால் செத்து போயிடுது, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதான். அப்போ அது அனிமலோட சம்மந்தப்பட்டது. நீங்கள் மனிதனாக இருக்கணும், பகுத்தறிவு வளர்ந்துச்சுன்னா ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணி லட்சியத்தை நோக்கி போகும்போது அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இல்லை அதுலேயும் வந்து லட்சியத்தை அடைஞ்சவங்களாம் அன்சாட்டிஸ்ஃபைடு தான் இருக்கான் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடான ஒரு லட்சியத்தை இருந்தால் அது ஆன்மீக வாழ்க்கையில் தான் அடைய முடியும். அது உன்னோட சின்ன வயசுலேயே உனக்கு தெம்பு இருந்து, திராணி இருந்து, வேகமான ஒரு சிரதை இருந்து, சரணாகதி இருந்து, நீ சின்ன வயசுலேயே அந்த லட்சியத்தை நீ ஆன்மீகத்தில் அடைஞ்சிட்டின்னா இந்த லௌகிக வாழ்க்கை ஃபுல்லாக உனக்குள்ள அடங்கும். எல்லாம் அடங்கிட முடியும், எதுவுமே பாதிக்காது. பொண்டாட்டி பாதிக்க மாட்டா, உனக்கு கட்டுப்படுவா, உன் அம்மாவோ அப்பனோ மாமனாரோ மாமியாரோ மச்சினோ கொழுந்தியாலோ சின்னாயி பெரிய அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா ஒருத்தரும் நம்மளை பாதிக்க மாட்டாங்க. சமுதாயம் நம்மளை பாதிக்காது. அது அவங்களோட ஒன்றா நம்ம இருந்துகிட்டு இருப்போம். அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, நம்ம பாட்டு நம்ம இருப்போம். நம்ம ஆனந்தத்தை யாராலும் எதுவும் எடுத்துக்க முடியாது. நம்மளால் பிரத்தியாருக்கு ஆனந்தம் நன்மை தான் விளையும், தீமை விளையாது. ஸோ கெட்டதை நினச்சி கூட நமக்கு பக்கத்தில் ஒருத்தன் வர முடியாது. லௌகிக வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி போகணும், கெட்டத்தை நினச்சி கூட நம்ம ஒருத்தன் வந்து இது பண்ண முடியும். ஆன்மீகத்தில் ஒரு உன்னத நிலையை அடைஞ்சிட்டின்னா அவன் கெடுதலே செஞ்சாலும் அவன் மைண்டு தான் கெடுதல் செஞ்ச மாதிரி இருக்கும், நமக்கு அது கெடுதலாகவே இருக்காது. இது ஒரு பெரிய மனித வாழ்க்கையில் இவ்வளோ சிக்கலாக இருக்குது. அதனால் ஏபிசிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். முதல்ல பேசிக் ரூல்ஸ் நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. நீ செஞ்சால் அது கர்மமாகிடும்.
அதனால நீ செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே உனக்கு வந்த விஷயங்கள் நடந்தது எல்லாமே அவன் கொடுத்ததா அவன் செஞ்சதா நினச்சி செய். அப்போ நான்கிற அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் போயிடும். அதனால் கர்மா உருவாகாது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறது. 2வது பாயிண்ட்டு, டோன்ட் எக்ஸ்பெக்ட், எதையும் எதிர்பார்க்காத. டூ அக்செப்ட். உனக்கு நடக்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கோ. ஏன்னா அவன் கொடுக்குறது, அவன் செய்கிறதுனால ஏற்றுக்கணும். இது வேணும் அது வேணும் எதிர்பார்க்காத. ஏன்னா நீ எதிர்பார்க்குறது கிடைக்காது, அவன் கொடுக்குறது தான் வரும். அதனால் எதையும் எதிர்பார்க்காத, வர்றதை அக்செப்ட் பண்ணிக்கோ, அப்படியே வாழு. இதுதான் நான் சொல்கிறேன். இந்த 2 கண்டிஷன் நீ ஃபாலோ பண்ணணும். 3வது கண்டிஷன், உனக்கு என்ன லட்சியம், நீ எதுக்காக வாழ்கிற, இவனோட நாலேஜ் உனக்கு இவ்வளோ நாளாக இத்தனை வயசில் ஒரு 20-25 வயசில் உனக்கு கிடைச்ச நாலேஜ் வச்சு நீ வாழ்க்கை என்னன்னு முடிவு பண்ணியிருக்கிற. வாழ்க்கைனா பணம்னு முடிவு பண்ணியிருக்கியா, படிப்புன்னு முடிவு பண்ணியிருக்கியா, ஜாதின்னு முடிவு பண்ணியிருக்கியா, ஆன்மீகன்னு முடிவு பண்ணி என்ன அளவுன்னு முடிவு பண்ணியிருக்கியோ. 32 வயசில் ஒரு மனுஷன் அதை முடிவு பண்ணுவான். 32 வயசில் அவன் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அதிகபட்சம் லேட்டான 38. புத்திசாலி சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிடுவான். 22 23 கூட முடிவு பண்ணிடுவான். சராசரி மனிதனோட மைண்டும் 32 வயசில் வாழ்க்கைன்னு என்னென்னு முடிவு பண்ணிடும். முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருவான். எதை வச்சு முடிவு பண்ணுறான்னா தனக்கு கிடைக்கிற அனுபவத்தை வச்சு தான் முடிவு பண்ணுறான். அந்த அனுபவங்கள் அவன் கர்மா அடிப்படையில் அவனுக்கு கிடைக்குது. அப்போ ஏற்கனவே செஞ்ச கர்மத்தின் அடிப்படையில் உனக்கு ஒரு அனுபவங்கள் கிடைக்குது. அனுபவங்களை வச்சு தான் வாழ்க்கைன்னு சொல்லி முடிவு பண்ணுற. அதுக்கு 32 வருஷம் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடுற. சாவறதுக்குள்ளே நீ என்ன முடிவு பண்ணி அதை அடையிற அல்லது அடையாமல் போயிடுற. அடையாமல் போனீங்கன்னா ஏக்கத்தோட சவர மறுபடியும் பிறக்கிற. அடைஞ்சிட்டிங்கன்னா ஒரு விரக்தி வருது. என்னடா சனி தானே வாழ்க்கை அப்படின்னு. அப்போ யோசிக்க ஆரம்பிக்க செத்து போயிடுற. திரும்ப பிறக்கும்போது ஒரு மெச்சூரிட்டியோடு பிறக்கிற. அந்த மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி அடுத்த அனுபவம் ஏற்படுது. அதே மாதிரி கண்டினியூ அனுபவத்தை வச்சு வாழ்க்கையை தான் முடிவு பண்ணுற. என்ன முடிவு பண்ணி அதை நோக்கி பயணிக்கிற. இலக்கு அடைஞ்சிட்ற. இலக்கு அடைஞ்சிட்டிங்கன்னா அடையாதவன் சீன் செத்து போயிடறான், மறுபடியும் போயிடறான். அடைஞ்சவன் லௌகிக வாழ்க்கை அடைஞ்சானா வெறுத்துறான், வெறுப்போடு சாவறான். என்னடா மறுபடியும் வரும்போது மெச்சூரிட்டியோடு வரான். அல்லது ஆன்மீக வாழ்க்கை அப்படியே வந்து ஆன்மீக வாழ்க்கையை நான் முடிவு பண்ணுவோம். ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதை நோக்கி போவோம். அதுலேயும் பல தோல்விகள் பல இறப்புகளும் ஒரு கட்டத்தில் அவன் சக்ஸஸ் பண்ணுவான். அப்போ ஒரு வட்டம் முடியும். இது ஒரு வட்டம். வட்டத்தில் சூரியன் வந்து ஒரு 11 மணிக்கு சுள்ளுன்னு அடிக்கிறான்னா சுள்ளுன்னு தான் அடிப்பான். காலையில் குழுக்குன்னு தான் இருப்பான். இன்னும் சூடு இருக்குது. இப்போதான் மணி 11 ஆகிருக்குது. இன்னும் 12 ஆகும், 1 ஆகும், 2 ஆகும். பயங்கரமாக எரியும், சூடு பிடிக்கும், ஒன்றுக்கு மஞ்சளாக வரும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தகுந்த நீ கோகைக்குள்ளேயோ மரத்துக்கடியிலோ போய் உட்காந்துக்கணும். மரம் என்ன 2 காக்கா வந்து பீப்பேண்டு வச்சிருக்கணும், 2 மரம் வச்சு முளைச்சிருக்கணும், அதுக்கு மழை பெஞ்சிருக்கணும், அதுக்கு சமாச்சாரம் இருக்குது. அதுக்கு உன்னால் முடிஞ்ச ஏதாவது 2 மரத்தை நீ நட்டுருக்கணும், தண்ணி வச்சிருக்கணும். அப்போ தான் உனக்கு வந்து அந்த மரத்தை நிழல் கொடுக்கும். வாழ்க்கையும் அந்த மாதிரி தான். நம்மளால் முடிஞ்ச 2 உதவி யாருக்காவது பண்ணி தான் நமக்கு 2 பேர் உதவி பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சமாக வெயில் தனியாக, அப்புறம் சாயந்தரம் குளிமை வரும், நிலா வரும். இது வந்து சுற்று, வாழ்க்கையின் சுற்று. அதனால் புலம்புறதுல முடியல. நம்ம எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லியாச்சு, அனுபவப்பட்டுறோம், எக்ஸ்பிளைன். ஆனால் அது புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காங்கிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தேரத்தை சொன்னால் அது புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும் இல்லையா? அதனால் நமக்கு தேவை வந்து வாழ்க்கையில் இல்லைப்பா எனக்கு பணம் இல்லை, பணம் வேணும், என்ன பண்ணுவேன்? அப்படி தான் போய் சாமியார்கிட்ட கேட்குறான், சாமிகிட்டையும் கேட்குறான். அந்த சூழ்ச்சி வந்து இன்னொரு சூழ்ச்சி சொன்னால் அவனால் புரிஞ்சிக்க முடியாது. அவனுக்கு தான் பணம் வேணும். எனக்கு இந்த நோய் சரியாகணும், சாமிகிட்டையும் சரி சாமியார்ட்டையும் சரி தான் கேட்குறான். என் முன்னாடி சண்டை, எனக்கு வேலை கிடைக்கல, எதாக இருந்தாலும் சரி, இவனுக்கு என்ன தேவையோ அதை போய் கேட்பான். சாமிகிட்டே கொடுத்துருந்தவங்க. இல்லைன்னா நீ சாமியார்னா இல்லை ஒரு லஞ்சம் கொடுப்பான். நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், காது குத்துறேன், அல்லது ஒரு குரு ஒரு டொனேஷன் கொடுப்பான். சாமியார் வந்து டொனேஷன் கொடுப்பான். மொத்தத்தில் இவன் காரியம் சாதிச்சு கொடுப்பான். என்னென்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டான். அப்போதைக்கு காரியம் சாதிக்கணும். அப்போ இன்னைக்கு காரியம் சாதித்து நாளைக்கு வரும். நம்ம சடவுரிக்கிறவங்க என்ன சொல்கிறான்? எனக்கு வந்து இந்த பிரச்சனையும் வராங்க. அந்த தேனியிலேருந்து வந்தாங்க ஒரு எனக்கு வந்து உடல்நல பிரச்சனை தான், உடல்நல சரியாரு. அப்புறம் கடன் பிரச்சனை தான், கடன். அப்புறம் வந்து போலீஸ் கேஸ். அப்புறம் பார்த்தா என் தம்பியை வந்து வச்சுக்கிட்டான். அப்புறம் பக்கத்து நிலத்துக்காரன் வரப்பெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தால் தான் வருவாங்க. பிரச்சனைலாம் வர மாட்டேன். பிரச்சனை மனிதனுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. நீ முடிச்சுட்டு போகும், பிரச்சனை சரியாகாட்டி அடுத்த பிரச்சனை வந்துடும். பிரச்சனை இல்லாமலாம் இருக்காது. பிரச்சனையை சரி பண்ண நீ முயற்சி பண்ணக்கூடாது. பிரச்சனையோட காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆணி வேற தெரிஞ்சுக்கணும். ஆணி வேற கூட நீ பிடுங்கலாம் வேண்டியதில்லை, தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அது காணாமல் போயிடும். ஸோ பிரச்சனை அங்கே தான் இருக்கும். அந்த பிரச்சனையோட வேரும் அங்கே தான் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். நீ பிரச்சனையை சரி பண்ணுறேன் பிரச்சனையை சரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பிரச்சனையோட ஆணி வேறு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆணி வேறையும் நீ பிடுங்கலாம் தேவையில்லை. அது உனக்கு இடஞ்சிலே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். பிரச்சனை அது பாட்டு அங்கே தான் செய்யும். நமக்கு அதுக்கு இது இல்லை. அந்த ஆணி வேரோட அது பிடுங்கினா இன்னொரு மரம் பக்கத்தில் முளைக்கும். அது பாட்டு இயற்கையின் பிறகு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கான மூலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து கல்டு போய் அது இல்லாமல் ஆடுறதுக்கு வழி சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து வரவங்க என்ன பண்ணுறோம், பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்டுருக்கிறீங்க. அப்போதைக்கு அந்த பிரச்சனை சரியான போகுது. திரும்ப அடுத்த பிரச்சனை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க. அடுத்த கேள்வி, இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. பிரச்சனை இல்லாமல் இல்லை, வார ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்குது, ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்குது. அப்போ என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்கணும். பிரச்சனைக்கு இங்கே யாரும் சொல்யூஷன் தரல, நல்லா தெரிஞ்சுக்கணும். பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குற நம்ம இல்லை. பிரச்சனை என்ன, அதோட ஆளி வேறு என்ன, மூலம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பிடுங்க வேண்டாம். நீ பிடிங்கியாவே இருக்க வேண்டாம். சும்மா அதுனா பிரச்சனை அது பாட்டுக்கு ஓரத்துக்கு உனக்கு இடைஞ்சலே பண்ணாது. அந்த தன்மைக்கு மாற சொல்கிறேன். அப்போ 1000 பிரச்சனை வந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை இருந்தாலே உனக்கு பிரச்சனை தான்.
அந்த தன்மையை மாற்றிக்கணும். நம்ம அந்த அந்த விதிமுறைகளை 1, 2 தான் சொல்கிறோம், பெருசாலாம் சொல்லல. அந்த 1, 2 கடைபிடிக்கணும். அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியுமல்ல. டெம்பரவரி சொல்யூஷனால நோ யூஸ். என்ன புண்ணியம் செய்தேனோ